Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle, and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come, let's get into the video. ஐ திங்க் ஆஃப்டர் அ லாங் கேப் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒர்க்கில் வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு சைடு. அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து ப்ராப்பராக வந்து போட முடியல. ஸோ தென் அண்ட் தேர் வந்து கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் வந்து என்னோடய வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி நம்ம மேத்யூ சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ தென் அண்ட் தேர் வந்து அதனுடைய கண்டினியூஷன் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஜென்ரல் கான்டென்ட் வீடியோ தான். ஸோ இதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட இருதயத்தில் ஆவியானவர் வந்து ஒரு ஊக்குதலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த கப்புள் ஆஃப் மந்த்ஸில் வந்து நான் பர்சனலி இது வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நானாக என் லைஃப்பில் வந்து ஓகே டூஸ் அண்ட் டோன்ட்ஸு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். புதுசாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ் அப் ஒரு ஜஸ்ட் அ கைண்ட் ரிமைண்டர் மாதிரி இந்த வீடியோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி கூட இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நோ மேட்டர் வாட் வி கோ த்ரூ, நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம என்ன கோ த்ரூ பண்ணாலும் சரி, ஆண்டவர் வந்து நம்மளோடு கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வந்து நம்மளுக்கு இருந்தாலே போதும். நானுமே அட் டைம்ஸ் என் லைஃப்பில் யோசிப்பேன், ஆண்டவரே இதெல்லாம் நான் நினைக்கலையே ஆனால் நடக்குது, ஆண்டவரே இது நான் ஆசைப்படலை ஆனால் இது என்கிட்ட வருது, நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே ஏற்படும். இன்கேஸ் அது ஆண்டவருடைய சித்தமாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. அப்படியும் நடக்குது அப்படின்னா நான் எப்பவுமே நினச்சிக்கிறது வந்து இது மூலியமா ஆண்டவர் ஏதோ எனக்கு வந்து சொல்லி கொடுக்க போகிறாங்க, ஐ வில் டேக் தட் ஆஸ் அ லெசன், இது உங்ககிட்ட லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து எப்பவுமே வந்து ஒரு லெசனாக நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வாட் எவர் யூ டூ ஆல்வேஸ் சீக் காட்ஸ் டைரக்ஷன் பிஃபோர் யூ டேக் அ டெசிஷன். நம்ம ஒரு டெசிஷனை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஆண்டவருடைய சித்தம் இருக்கா அப்படின்ற ஒரு முழு திங் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்வேன் அப்படின்ற டெசிஷன் வந்து நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது. நம்ம எதாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்கணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது அவருடைய சித்தம் இருந்தால் மாத்திரம் அது நம்மளோட லைஃப்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பிளெஸட் ஃப்ரூட்டாக நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே காணப்படும். அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்துட்டு ஹானஸ்டா இருக்க பழகிக்கணும், கைண்ட் அண்ட் ட்ரூவா இருக்க நம்ம வந்து பழகிக்கணும். ஸோ மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நம்மளுடைய சுபாவங்களை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க கூடாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து அஸ் அ ஹியூமன் பீயிங்காக ஆண்டவரோடு நம்ம கூட இருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பை ரொட்டீன் வந்து இது நம்மளுக்குள்ள வந்து ஃபாலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் இன் வாட் யூ பிலீவ். நம்ம என்ன காரியம் பண்ணுறோமோ அது நம்ம வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அது வந்து ஒரு ட்ரஸ்டோட உண்மையாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா காட் வில் ட்ரெமெண்டஸாக நம்மளை வந்து பிளஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா டோன்ட் ரஷ் இன்டு அ ரிலேஷன்ஷிப் அவுட் ஆஃப் லோன்லினஸ் அண்ட் ப்ரெஷர். நம்மளுக்குள்ள ஒரு தனிமையும் ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னும் போது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி போகாதீங்க. அதில் வந்து நம்ம கிளியரான ஒரு டெசிஷன் வந்து நம்ம எடுப்போமா அப்படின்னே நமக்கு வந்து 100% நமக்கு தெரியாது. இஃப் இட்ஸ் காட்ஸ் வில் இட் வில் ஹேப்பன். இல்லை அப்படின்னா இட் வில் நாட் ஹேப்பன் நோ மேட்டர் வாட். அது வந்து கண்டிப்பாக ஆண்டவரே வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரஷ்ல வந்து எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்காதீங்க. அடுத்த 2 காரியங்கள் என்ன அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். நான் இது சும்மா ஒரு பாட்டு தான் கேட்குறேன், இது சும்மா ஒரு படம் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் எந்த காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அலோவ் பண்ணுறோன்ற எப்போவுமே ஒரு செக் வந்து நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். அது மூலியமாக கூட சாத்தான் வந்து நம்மளோட இருதயத்தை வஞ்சிக்கிறவனா காணப்படுவான். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபெய்த்தாக இருக்கலாம், நம்மளோட ஹேபிட்ஸாக இருக்கலாம், நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிள் வந்து ஒரே செகண்டில் வந்து நம்மளை வந்து மாற்றுறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற பீப்புளும் சரி, நம்ம சூஸ் பண்ணுற சர்க்கிளும் சரி, வி ஹாவ் டு பி வெரி மைண்ட்ஃபுல் ஆன் வாட் யூ சூஸ். அதுவுமே கூட நீங்கள் ஒரு செக் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பர்சனை என் லைஃப்பில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணவா,
அப்படின்னு சொல்லி ஒரு செக் வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது தப்பே கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. அதே மாதிரி ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக வந்து நோ மேட்டர் வாட் அது ஆண்டவருடைய ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம பக்காவாக க்ரியேட் பண்ணிட்டோம்னாலே மற்ற எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக நம்ம லைஃப் வந்து ஆண்டவர் வந்து நேர்த்தியாக கொண்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பேசப்பட்டதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். See you all next